இந்த அக்ஷய திருத்தியை பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வளங்களை இரட்டிப்பாக்குங்கள். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா சொத்துக்குவிப்பு வழக்கில் சிறை சென்று திரும்பியவர் அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியை துவக்கியுள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலில் பாமக நிறுவனர் ராமதாஸ் துவக்கியுள்ள அனைத்து இந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகத்துடன் கூட்டணி வைத்துள்ளார். அவரது கட்சி வேட்பாளர்களுக்கு தென்னந்தோப்பு சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து வரும் சசிகலா தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் மூத்த அரசியல் தலைவர்களுடனான தன் அனுபவத்தை பகிர்ந்து வருகிறார். மறைந்த முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா காலத்தில் நடந்த அரசியல் சம்பவங்களையும் கொரோனா காலத்தில் தனக்கு சிறையில் நடந்த சம்பவங்களையும் சீரியஸாக விளக்கி வருகிறார். தன்னை அரசியலில் வளர விடாமல் கருணாநிதி காலத்தில் வழக்கு போட்டதாகவும், எம்ஜிஆர் மறைவுக்கு பின் ஜெயலலிதாவை தொடர்ந்து கட்சியில் இருக்குமாறு தான் ஊக்கப்படுத்தியதாகவும் கூறி வருகிறார். பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையிலிருந்து சசிகலா விடுதலையாகி கர்நாடகாவிலிருந்து சென்னை திரும்பிய போது தமிழக முதல்வராக பழனிசாமி இருந்தார். அப்போது காரில் இருந்த அதிமுக கொடியை கழற்ற வைத்தது முதல் தனக்கு எதிராக அடுத்தடுத்து போடப்பட்ட உத்தரவுகள் பற்றியும் சசிகலா விளக்கமாகவும் உருக்கமாகவும் பேசி வருகிறார்.